ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிஎஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒரு சிஎஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் சில பேர் மாதிரி நான் நல்லா ஆடுறதை மட்டும் போடுறேன் அந்த மாதிரி இல்லை. நான் நார்மலாக எல்லாத்தையும் ஆடுறதே நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு நான் எல்லாரையும் தப்புன்னு சொல்லுவேன், சில பேர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே ஆடிட்டே தான் இருப்பேன். வீடியோக்குள்ளே போனான்னா ஏதாவது இதெல்லாம் போட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் ஆரம்பித்தேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்கூலுக்கு முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நல்ல நல்ல ஈவெண்ட்டாக தான் விட்டுருக்காங்க. நான் ஃபுல்லாக பிஆரே ஆடிட்டு இருந்தனால எனக்கு எதுவும் தெரில. ஆனால் சிஎஸ் ஆடும் போது தான் சூப்பரான இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால் இப்போ தான் போன மேட்ச் ஆடி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு மேட்ச்சு நம்ம வீடியோவே போட்டுடலாமே அப்படின்னு இருந்தேன். அதனால் இந்த மேட்ச் வீடியோவாக போடுறேன். எனக்கு இந்த மாதிரி இது என்ன மேப் பர்கேட்ரினா ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சொலாரா அந்த மாதிரி மேப்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த இன்னொரு மேப் இருக்கும், அது கலஹாரி பிடிக்கும். பர்முடா ரொம்ப இஷ்டங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து இன்னொரு மேப் என்ன மேப்பு, ஆல்பைன் ரொம்ப பிடிக்காது. அவ்வளோதான், செத்துருவேன்னு நினைக்கிறேன். ரிவே பண்ணுறான் பாடுறாடி. ஒரு டீமேட்ஸ் தான் வந்துருக்காங்க. ரிவே பண்ணிட்டானா சூப்பர். ஹீரோய்க்கு வந்திருக்காங்க, ஆனால் எவனுமே நல்லா ஆட மாட்டுறாங்க. ஓகே, தமிழ் பிளேயர் போல். ஓகே, அடுத்த ரவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? வீட்டில் தான் நல்லா ஆடுறேன், நல்ல ஸ்கின்னும் இருக்குது. ஸோ காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த இப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்க பிங்க் டைமண்டுன்னு ஒன்று, அது எதுக்காக யூஸ் ஆகும்னு எனக்கு இன்னும் தெரில. நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வாங்கினோம், அப்போ என்கிட்ட இப்போ 76 இருக்குது. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணோன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. அதனால்தான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மேப் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்முடா, கலஹாரி, பர்கேட்டி பிடிக்கும். மற்ற எதுவும் பிடிக்காது. ஓகே, செமையாக டேமேஜ் பண்ணுறீங்க. அடிக்கிறது நான் லூட் எல்லாத்தையும் எடுக்கிறது நீங்கள். சூப்பர். பின்னாடி வந்துடும். யூஎம்பி தாங்க. ஓகே, சொன்ன மாதிரியே பின்னாடி வந்துட்டான். சாண்டியில் போட்டு தப்பிச்சிட்டான். ஓ, இதுக்கு பின்னாடி இருக்கான். சாரி நண்பரே, உங்ககிட்ட இந்த ஓசிக்கில் எடுத்துட்டேன், மன்னித்து விடுங்கள். நம்ம அந்த டாக் டீம்னு நினைக்கிறேன். அந்த டாகோட மாதிரி இருக்குது. அவங்க அந்த ஹார்ஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி போட்டிருக்கா? பட் ஏடபிள்யூஎம் இருக்குது. ஓகே, யார் எவ்வளோ கில்? நம்ம தான் டாப்பு. ஓகே ஓகே, எங்கள் டீமில் 2 பேர் ஐட்டமே வச்சுட்டு வரலாங்க. அதாவது அந்த லோட் அவுட்டே வச்சுட்டு வரல. ஓகே, டீமில் அந்த தமிழ் பையன் சூப்பராக ஆடுறான். ஐயோ, பின்னாடி வேறு வந்துட்டாங்க. மேட்ச் ஹெல்ப் பண்ணுங்க. இவன் என்னடா பண்ணுறான்? போய் அடுறா, ஓடு. அவ்வளோதான். கெத்து. நல்ல டீம் ஒர்க் இருந்தாலே ஜெயிச்சிடலாம் கைஸ், அதான் முக்கியம். டீம் ஒர்க் இருந்தால் போதும். எம்பி 40 இல்லையா? அப்போ யூஎம்பி ஆச்சு. கரை சேர்த்துற முடியலையே. இனிமேல் நாங்கள் இந்த பிஆர் சீசன் முடிய போகுது.
ஓ ஆமாம், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நவம்பர் 1 முடியும். நவம்பர் 1ல் நாங்கள் பிஆர் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். அதுலேருந்து என் ஃப்ரெண்டும் வருவான், அதாவது என் கசின். அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், பேண்டா பாய். அதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து யானுமே பின்னாடி வரலையே. ஐயோ 2 பேர் வந்தாங்க. ஓகே 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 நைஸ். இதுக்கு எத்தனை இதாக இருக்குங்க சிட்ராடே தம்பி வாப்பா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நான் சொன்னதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் கில்ல யாராவது பிடிச்சிருந்துச்சின்னா சேருங்க. உங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேர்த்து விட்றோம். அதே ரூல்ஸ் தான், கில்லு வரப்போ நல்லா ஆடணும், அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எல்லோரும் நல்லபடியாக பார்த்து சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக இருங்க. போயிட்டு வரேன் அண்ணன்.